இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த அருமையான இந்த காலை இந்த பகல் வேளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளாய் உங்களை கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி மூலமாய் அன்பான தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் திரளாய் பெருகுவதாக. அதிசீக்கிரத்தில் வெளிப்பட போகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். தலைகளை வணக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த பகல் வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரை இந்த சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி ஆண்டவரை ஆராதிக்க, ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொள்ள, சரீர ரட்சிப்பை அடைந்து கொள்ள, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்து அப்பா நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று சொன்ன வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களோடும், அன்பான சகோதர சகோதரிகளோடும், ஆண்டவரே ஒவ்வொரு பெரியவர்களோடும் ஆண்டவரே நீ தொட்டு பேச வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தமுடைய காதுகளில் துணிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்படியாய் கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேத பகுதி என்ன நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய மனுஷனை ஒரு தேவ சாயலாகவே ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஸ்தோத்திரம். இவர்களை சிருஷ்டித்து இந்த உலகத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி அவர்களை சமாதானத்தோடு வாழும்படியாய், சந்தோஷத்தோடு வாழும்படியாய், மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுஷனை படைத்தார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார். அந்த மனுஷனுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று பரிசுத்த வேதாகமும் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை, அவருடைய ஜீவ சுவாசத்தையே ஊதி கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்பொழுது அவனுக்கு கண்கள் திறந்தன, இருதயம் செயல்பட ஆரம்பித்தது, செவி கேட்க ஆரம்பித்தது, கைகள் செயல்பட ஆரம்பித்தது, கால் நடக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவனை மண்ணினாலே உருவாக்கி அப்படியே வைத்திருப்பார் என்று சொன்னால் அவன் இன்றைக்கு ஒரு உருவத்தை போலவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவனை உருவாக்கி, மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை, அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதின பொழுது இவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுக்குள்ளே ஜீவன் வந்தது, இவனுக்குள்ளே ஒரு ஆத்துமா உருவாக்கப்பட்டது. உள்ளான மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
இப்பொழுது உள்ளான மனுஷனை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே ஆண்டவர் இவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை எப்பொழுது ஊதி கொடுத்தாரோ அப்பொழுது இவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நம்முடைய இந்திய தேசத்திலே சுமார் 135 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை ஸ்தோத்திரம் இந்த ஜனங்களுடைய சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவரை ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். காரணம் என்ன? இந்த உலகத்திலே நாம் சுமார் 70 வருஷம் 80 வருஷம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பலத்தின் மீது 70 வருஷம் 80 வருஷம் 70 வருஷம் அல்லது 80 வருஷம் அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாமும் பறந்து போகிறோம் என்று 90ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனுஷன் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரம் நம்ம எல்லா ஜனங்களுடைய எண்ணங்கள் என்ன? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இந்த உலகத்திலே நாம் சோதரம் பிறந்து வருகிறோம், வளருகிறோம், குழந்தை பருவம் தாண்டி வாலிப வயதிலே வந்து மேஜராகி திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில சோதரம் நுழைந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்கள் வேலை செய்கிறார்கள், படிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இந்த சரீரத்திற்கு நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. சரீர தேவைகள், நமக்கு ட்ரெஸ் வேண்டும், நல்ல சாப்பாடு வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும், இந்த உலகத்திலே வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கிக் கொள்ள ஒரு நல்ல வீடு வேண்டும், சாப்பாடு வருமானத்திற்காக வேலை வாய்ப்பு வேண்டும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அநேக தேவைகளுக்காக மனுஷன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சூழ்நிலையில மனுஷனை ஆண்டவர் இவனை உருவாக்கி இவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மா ஆனா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆத்மா இவனுடைய சரீரத்திலே குடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே எப்பொழுது மரணம் சம்பவிக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதி மனுஷனாய் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உருவாக்கி வைத்த பொழுது அவர்களை இந்த தோட்டத்தினுடைய விருட்சத்தை நீங்கள் இந்த நிலத்தை பண்படுத்துங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். நீங்கள் பண்படுத்தி இந்த தோட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இந்த சகல சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டார். இந்த உலகத்திலே பறக்கும் பறவைகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், இந்த நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும், சமுத்திரம் கடலிலே இருக்கிற சகல ஜீவ ராசிகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அங்கே சொன்னார். ஆண்டு நடத்துங்கள், எல்லாவற்றிற்கும் அதிகாரத்தை தேவன் அங்கே கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகல சிருஷ்டிகளையும் இவன் ஆண்டு கொள்ள வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நமக்கு ஒரு வீடு, ஒரு குடும்பம் நடத்துகிறார்கள். அங்கே நமக்கு அந்த வீடை நல்லாக கட்டுகிறார்கள், வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். அந்த வீட்டில் அநேக சோத்திரம் மாடிஃபிகேஷன் பண்ணி வீடை பலவித டிசைன்களாக கட்டி ஸ்தோத்திரம் விலை உயர்ந்ததான பொருட்களை அங்கே வைத்து வீட்டை அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல காரியம்தான். ஆனால் இந்த மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறது எதற்காக என்று சொன்னால், இந்த மனுஷன் ஆண்டவரை தேட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சிருஷ்டி கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த உலகத்திலே தற்காலிகமான வாழ்க்கையா வாழ்ந்து இந்த
விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை மறுபடியும் என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த உலக யாத்திரை முடித்து இந்த மனுஷர்களை உருவாக்குற தேவன். அவர் இவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக அவர் நமக்காக பரலோக ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். காரணம் என்ன? இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே இந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்மா அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. இப்படி நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதான ஜபமணி என்கிறதான ஊழியக்காரன், என் ஸ்தோத்திரம், என்னை புறம்பான மனுஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் எனக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் தான் ஜபமணி என்கிறதான மனுஷன். இந்த மனுஷன் எந்த நேரத்திலும் இந்த கூடாரத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படலாம். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த மண் கூடாரமாகிய சரீரத்திலிருந்து இவன் எடுத்துக்கொண்ட பிற்பாடு இவனுடைய ஆத்மா எங்கே போய் சேருகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் செத்தவின் பிழைப்பானோ, மனுஷன் செத்தவின் பிழைப்பானோ அப்படி என்று ஒரு கேள்வி யோபு கேட்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு நிருபம் அதனுடைய 28ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், அதனுடைய கடைசி வசனம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 28 கடைசியை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு நிருபம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 27 28 வசனங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேகம் நினைக்கிறார்கள் மனுஷன் மரித்து விட்டால் 24 மணிக்கூறுக்குள்ளே அவனுடைய சரீரத்தை மறைவு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சரீரம் நாற்றம் எடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த உள்ளான மனுஷன் எங்கே போய்விட்டான்? அந்த உள்ளான மனுஷன் எங்கே சென்று விட்டான்? அந்த மனுஷனுடைய முடிவு என்ன? வெளி மனுஷன், புறம்பான மனுஷன் மரித்து அவனை மண்ணிலிருந்து ஆண்டவர் எடுத்தபடினாலே அவன் மண்ணுக்கு திரும்பி விட்டான். ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்துமானானே, அந்த உள்ளான மனுஷன், அந்த ஜீவ ஆத்துமா இவனை விட்டு எங்கே போய்விட்டது? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் நமக்கு இங்கே திட்டவட்டமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 9:27-28 என்ன சொல்லுகிறது? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பொரு நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். ஜட்ஜ்மென்ட். மனுஷன் ஒரே தரம் பிறக்கிறான், ஒரே தரம் மரிக்கிறான். இதற்கு இடையிலே இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இவன் எப்படி இவன் பயன்படுத்தினான்? மனுஷனாய் பயன்படுத்தினானா? மனுஷ குணமாய் இருந்தானா? இல்லை மிருக குணமாய் இருந்தானா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் பிறந்த பொழுதே பாவத்திலே பிறந்து விடுகிறோம், ஜீவிக்கிறோம். ஆனால் பாவத்திலே பிறந்து பாவியாய் வளர்ந்து பாவத்திலே ஜீவித்து துன்மார்க்கமான ஜீவிதம் செய்து இந்த உலகத்தை நாம் மனம் போல அனுபவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து கொள்வோம் என்று சொன்னால் இவனுக்குள் இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு அநேக நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அந்த மனுஷனுக்கு குற்றத்திற்கு ஏற்றபடியான தண்டனை வழங்கும்படி நம்முடைய தேசத்திலே ஒவ்வொரு ராஜ்யங்கள்
நிறுத்தப்பட வேண்டும். அந்த நீதிமன்றத்திலே இருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுகிற அட்வொகேட்டுகள் இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய வழக்கு வாதிடப்படுகிறது. அந்த வழக்கு வாதிடுகிற பொழுது நியாயாதிபதி எந்த அட்வொகேட் சரியான தீர்ப்பு, சரியான குற்றத்தை அங்கே நிரூபணம் செய்கிறாரோ அந்த குற்றத்திற்கேற்ற தண்டனையை அந்த நீதிபதி அங்கே வழங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் இந்த உலகத்திலே சில ஸ்தோத்திரம் குற்றத்தை செய்தவர்களும் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். குற்றவாளியை நிரபராதி ஆக்குகிறார்கள், நிரபராதியை குற்றவாளிகள் ஆக்குகிறார்கள். ஒருவேளை பணம் கொடுத்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த உலகத்திலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை உருவாக்கிற தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவாத்மாவை கொடுத்த தேவன் ஒரு நாளிலே நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அந்த நியாயாதிபதியாய் ஆண்டவர் வரப்போகிறபடினாலே நாம் இந்த உலகத்தில் ஒருவேளை செய்த குற்றங்களை மறைத்து நம்முடைய பணத்தினாலே, நம்முடைய பொருளினாலே, நம்முடைய படிப்பினாலே, நம்முடைய சாமர்த்தியத்தினாலே இந்த உலகத்திலே நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், இந்த உலகத்தை உருவாக்குற தேவன், இந்த உலகத்துடைய அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிகர்த்தர், அவர் சீக்கிரமாய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆனால் அவன் நியாயாதிபதியாய் வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே நாம் செய்ததான கிரியைகளுக்கு ஏற்றபடி நமக்கு பலனை கொடுக்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், ஒரே ஒரு ஜனனம், ஒரே ஒரு மரணம். இதற்கு இடைவெளியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையுடைய பின்னணி எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையுடைய சரித்திரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையுடைய ரகசியங்கள் என்ன என்பதை மனுஷனை உருவாக்குற தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இவன் மரித்து போகிறான். மரித்த பிற்பாடு இவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதான் இங்கே எபிரேயர் 9:27-28 சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். இரண்டாவது நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மென்ட். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலக ஜனங்களுடைய அகில உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படியாக 2020 வருஷங்களுக்கு முன்பாய் பரலோகத்தின் பணிமகிமை திறந்து இந்த பூமியிலே கடந்து வந்த ஆண்டவர் 33 வயது வரை இந்த உலகத்திலே சுற்றி நடந்த அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்த ஆண்டவர் மனுஷனுடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவரா. அவர் இந்த பாவமான சிலுவையை அவர் சுமக்க அவர் சோதரம் ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? நீங்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவியாய் ஜீவித்து நீங்கள் நரகத்துக்கு போகும்படியாக அல்ல. ஒன்றில் உங்களுக்குள்ள இருக்க எனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒன்றில் தேவனுடைய ராஜ்யம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் நரக ராஜ்யம் செல்ல வேண்டும். ரெண்டு ராஜ்யங்கள் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இந்த மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நீதியாகிய கட்டளை ஆகிய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று ஜீவ புஸ்தகத்திலே பெயர் பதிவு செய்து அதுக்கு பிற்பாடு அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த வேத வசனத்துடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பான் என்று சொன்னால் கடைசி மூச்சு வரை ஆண்டவருக்காக வாழ தன்னை ஒப்புக் கொடுப்பான் என்றால் அவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேவனுடைய ராஜ்யம் அங்கே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஒரு கொடுக்கிற ஒரு ராஜ்யம். கர்த்தருடைய பரிசுத்த
இந்த உலகத்துக்கு நேராய், பாரம்பரியத்துக்கு நேராய், சிற்றின்பங்களுக்கு நேராய், உலக ஆடம்பரங்களுக்கு நேராய், உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு நேராய், இந்த உலகத்துக்கு நேராய் நீ கடந்து சென்று கொண்டிருப்பாயானால் ஒரு நாள் வருகிறது, உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும்படியா. உங்களையும் என்னையும் ஒரு நாளிலே நாம் செய்த அக்கிரம கிரியைகளை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்னாலே அது வெளியரங்கமாய் கொண்டு வருகிற ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார். எல்லா புராணங்களும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதலில்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் பிறந்ததான ஆண்டவர், ஸ்தோத்திரம், அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று எல்லா புராணங்களும் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அப்படி பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஒரு தேவனுடைய தெய்வம் ரத்தம் சிந்தனது உண்டானால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டவராய், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டவராய் இந்த அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் ஒரு நாளிலே அவர் நமக்காக பலியாக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டவர் இந்த நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கும்படியாகவே இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரை குற்றப்படுத்தினார்கள், அவரை ஸ்தோத்திரம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். இயேசு 5 இடங்களிலே நியாயம் விசாரிக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சனகரி என்கிற ஒரு சங்கம் அவரை நியாய விதிக்கும்படியாக கொண்டு வந்தார்கள். சனகரி சங்கம் அவரை நியாய விதித்த பொழுது அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார்கள். ஏரோது அவரை நியாயம் விசாரித்தார். அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணா என்கிற நியாயாதிபதிக்கு முன்னாலே கொண்டு வந்தார்கள். அண்ணா நியாயம் விசாரித்த பொழுது அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார்கள். காய்பா அவரை நியாயம் விசாரித்தார். ஸ்தோத்திரம், அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார்கள். அண்ணா, காய்பாய், சனகரி சங்கம், ஏரோது, அதற்கு பிற்பாடு பிலாத்துக்கு முன்னாலே கொண்டு வருகிறார்கள். 5வது பிலாத்துவும் இவர் மரணத்துக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி அங்கே அவரை நியாயம் விசாரித்த பொழுது இந்த ஜனங்கள் சொன்னார்கள், யூத ஜனங்கள், இவனை சிலுவையிலே அறையும், இவனை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். பிலாத்து கேட்டான், ஏன் இவர் என்ன பொல்லாப்பு செய்தார்? இவர் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று செய்யவில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இவன் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்ட பொழுது நான் தேவனுடைய குமாரனே தான். அப்பொழுது இவன் தேவ துரோகம் செய்து விட்டான். நீ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவாய் என்று சொன்னாயே. ஆண்டவர் சொன்ன அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய சரீரம் இடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அவரை தேவ துரோகம் சோதரம் அவர் என்ன செய்தார்? தேச துரோகம் செய்து விட்டார். 3வது சொன்னார்கள், இவர் யூதருடைய ராஜா என்று சொன்னான். ஆகவே ராஜ துரோகம். 1வது தேவன் என்று சொன்னான், தேவ துரோகம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னான், தேச துரோகம். 3வது இவன் யூதருடைய ராஜா என்று சொன்னான், ராஜ துரோகம். இயேசு பிறந்தவுடனேயே அவர் யூதருக்கு ராஜாவாகவே பிறந்தார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதனாலே ஏரோது கேட்கிறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இயேசு பிறந்ததே ராஜாவாகவே பிறந்தார். அவர் மரித்த பொழுது பிலாத்து அவருடைய சிலுவையிலே
ராஜாவாய் நான் இருக்க, கர்த்தாதி கர்த்தாவாய் நான் இருக்க, ராஜாதி ராஜாவாய் நான் இருக்க, கர்த்தாதி கர்த்தாவாய் நான் இருக்க, ராஜனின்றி ராயனில்லை என்று சொன்னாயே, பரவாசே போதும் என்று தள்ளிவிட்டாயே, உன்னை பரவாசே போதும் என்று தள்ளிவிட்டாயே, ராஜனின்றி ராஜனில்லை என்று சொன்னாயே, பரபாசே போதும் என்று தள்ளிவிட்டாயே, என்னை பரபாசே போதும் என்று தள்ளிவிட்டாயே. எருசலேம் குமாரத்தியே கே, தீர்க்க தரிசிகளை கல்லெறிபவளே, இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள், சிந்தித்து மனம் திரும்பிடு. இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்த நாள், சிந்தித்து மனம் திரும்பிடு. நீ சிந்தித்து மனம் திரும்பிடு. எருசலேம் குமாரத்தியே கே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பக்தன் அழகாக பாடுகிறார். இவர் ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு குற்றம் சாட்டப்பட்டார், ஆனால் 5 இடங்களிலேயும் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்தார். பிலாத்து கேட்டார், இவர் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தார்? இந்த ஜனங்கள் தகாத காரியங்களை சொல்லி குற்றப்படுத்தினார்கள். ஆனால் அந்த நாட்களில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குற்றவாளியை விடுதலையாக்க வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இந்த பரபாசை விடுதலையாக்கும் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். சத்தம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. பிலாத்து கைகளை கழுவி இந்த நீதிமான் மேல், அவருடைய மனைவி சொன்னாங்க, இந்த நீதிமான் மேல் ஒரு குற்றத்தையும் நான் காணல. கடந்த நாளிலே இந்த நீதிமான் நிமித்தமாய் நான் அநேக பாடுகளை அனுபவித்தேன், சொப்பனத்திலே அநேக பாடுகளை அனுபவித்தேன், ஆகவே அவர் நீதிமான் என்று காண்கிறேன் அப்படி என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள். பிலாத்து, ஐயோ இந்த நீதிமானை நான் என்ன செய்வது? ஜனங்கள் இப்படியே சொல்கிறார்களே, இவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்கிறார்களே என்று சொல்லி பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய பாவங்களை, அருமையான சகோதரா சகோதரியே, நீ செய்கிற பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கும்படியாகவே 2020 வருஷங்களுக்கு முன்பாய் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் இனி சுமக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய சகல வியாதிகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். சாப வியாதிகளை சுமந்து தீர்க்கிறார். அவர் உன்னுடைய சகல விதமான நோய்களையும் அவர் 2020 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி நீ சுமந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசுவுடைய பாவங்களை சுமந்து, உன்னுடைய நோய்களை சுமந்து, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஒரு பெரிய சுமை தாங்கியாகவே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் நிருபம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 26 27 வாசிக்கிறேன். எபிரேயர் 10 26 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல். பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தால், பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று ஜீவபுஸ்தகத்தில் பெயர் பதிவு செய்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேகர்
பயன்படுத்தி துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். எல்லை கல்லை பிடுங்கி மாற்றுகிறான். ஒரு வழி பாதை கொடுக்க முடியாதபடி இந்த நாளில் அநேகர் அந்த பாதைகளை அடைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அநேகர் தன்னுடைய காரியங்கள் சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தங்களுக்காக சில ஆதாயத்தை வருமானத்தை வருத்த வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஸ்தோத்திரம் புரட்டலான காரியங்களை செய்து ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக. இன்று ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ சகோதர சகோதரிகள் தன்னுடைய சொந்த தகப்பனின் தாயை கனம் பண்ணும்படியாய் மறுதலித்து விடுகிறார்கள். பெற்றெடுத்த தகப்பனுக்கு தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தூரமாய் போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான அநேக வார்த்தைகளை மீறி இன்றைக்கு மனுஷன் மனப்பூர்வமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு திருமணம் பண்ணின பிற்பாடு மறுமணம் செய்யும்படியாக பல பொய் பித்தலாட்டமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இன்னைக்கு சபைகளிலே இன்னைக்கு அன்போடு இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சபையிலே பார்க்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் அன்பில்லை, ஐக்கியம் இல்லை, விட்டுக் கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன சின்ன காரியங்களுக்கு இன்னைக்கு மன்னிக்கிற ஒரு குணம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பகை, வேதம் சொல்லுகிறது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும் என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பகை விரோதங்களை எழுப்புகிறது. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் உங்களுடைய பாவங்களை, ஒருவருக்கொருவருடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில இந்த மன்னிக்கிற குணம் கிடையாது, விட்டுக் கொடுக்கிற மனம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பம் என்று சொன்னால் அன்போடு இருக்க வேண்டும், சபை என்று சொன்னால் அன்போடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய அன்பை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், தன்னுடைய ஜென்ம குணத்தை விட்டுவிட மனமற்றவர்களாய் இந்த நாளிலே நடந்து கொள்கிறதை பார்க்க முடியும். இங்க என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், சத்தியம் என்ன என்று நமக்கு தெரிகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நீ பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டுமானால் சத்தியம் என்ன? யோவான் 8:32 என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் 17:30 என்ன சொல்கிறது? அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மனம் திரும்பல, ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரகசியமான காரியங்களை செய்கிறார்கள், ரகசியமான மதுபானம் குடிக்கிறார்கள், போதை பொருளுக்கு அடிமையாக மாற்றப்படுகிறார்கள். மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள், ரகசிய பாவங்களை செய்து விடுகிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததென்று நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை, இனி வேறொரு பலி இல்லை. ஆண்டவர் 2020 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மேட்டிலே அவர் நமக்காக பலியாக்கப்பட்டார். அவர் ஸ்தோத்திரம், அவர் இரட்சகராக வந்தார். அவரை இந்த உலகம் சிலுவையிலே அடைந்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 10:27 சொல்கிறது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கிலே இருக்கும். நியாய தீர்ப்பு வருகிறது. நாம் சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், அதற்கு பிற்பாடு வேறொரு பலி உங்களுக்காக செலுத்த இனி இல்லை. அடுத்த பிற்பாடு நியாய தீர்ப்பு வருகிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த உள்ளான மனுஷன், இந்த மனுஷனை ஆண்டவர் இவனை என்ன செய்கிறார்? அவனுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி என்று இங்கே நாம் எபிரேயர் 9:27 வாசித்தோம். கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்பபடி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் தரிசனமாய் இருக்கிறார். இன்றைக்கு ரட்சியனால், இன்றைக்கு அனுகிரக காலம் உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்குமே என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, திடீர் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது. ஆண்டவர் எப்பொழுது நம்மை அழைக்கிறார்? இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து போக வேண்டியது ஒரு நாள் கட்டாயம். ஆகவே நமக்குள்ளே உனக்குள்ளே ஒரு பெரிய வெளியேறப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்யலாம், ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே சில கஷ்டங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள் வரும்பொழுது, குடும்ப பிரச்சனை வரும்பொழுது, புருஷனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வரும்பொழுது, மாமிக்கு மருமகளுக்கு பிரச்சனை வரும்பொழுது, அண்ணனுக்கு தம்பிக்கும் பிரச்சனை வரும்பொழுது, ஸ்தோத்திரம், அநேகர் என்ன செய்கிறார்கள்? இந்த உலக வாழ்க்கையை இனி வாழ்கிறதை விட சாகிறதை மேல் என்று சொல்லி அவர்கள் தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிறார்கள். தற்கொலையோட உன்னுடைய ஆத்துமா முடிவு வராது. அதுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்திலே உன்னையை நீ கெடுத்துக் கொண்டால், உன்னை நீ அழித்துக் கொண்டால், அதுக்கு பிற்பாடு நீ போக வேண்டிய இடம் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். ஓசியா 5:15 என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை கருத்தாய் தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். அவர்கள் தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். இன்றைக்கு சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துடைய மாமிச இச்சைக்கினராய் போய் கொண்டிருக்கிறார்கள். சிற்றின்பத்தினராய் போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அநேகர் அடிமையாகவே, ஸ்தோத்திரம், பாவத்திற்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரா, சகோதரியே, நீ போய் கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை அல்ல. நீ ஆண்டவரை இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு நீ மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை கருத்தாய் தேடு மட்டும். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். அழகாய் மான் போல நேசர் அலைந்து வாராரே, அழகாய் மான் போல நேசர் அலைந்து வாராரே. அரசகுமாரருள் ஆயன் நண்பர் ஒருவரே, அரசகுமாரருள் ஆயன் நண்பர் ஒருவரே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருடைய முகத்தை கருத்தாய் நீ தேடுவீர்களானால், எந்த பாவியை இயேசு நேசிக்கிறார், எந்த குற்றவாளியை இயேசு நேசிக்கிறார், எந்த அக்கிரமம் செய்கிறவனை ஆண்டவர் நேசிக்கிறார், எந்த குடிகாரனை இயேசு நேசிக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, எந்த நீ பாவியாயிருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ் யூ. இயேசுவை நேசிக்கிறார். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்காக நீ ஒப்பு கொடுப்பாயா? ஒருவேளை நீ மனம் கசந்து நீ ஒரு மூலையில் அழுது கொண்டிருக்கிறா, ஐயோ நான் பெரிய பாவியா இருக்கிறேனே,
ஒருவேளை நீ மந்திரவாதியா இருக்கிறான். ஐயோ, நான் எத்தனையோ குடும்பங்களை தீர்த்து கட்டி இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை இயேசு மன்னிப்பாரா? அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்களை இயேசு மன்னிக்க அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். இயேசு ஆயத்தத்தோடு இருக்கிறார். நீ எந்த குற்றம் செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு மனப்பூர்வமா என்ன செய்யாத, பாவம் செய்யாத. மனப்பூர்வமான காரியங்களை செய்ய அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அறியாம செய்த குற்றங்களை மன்னிப்பாரு. அறிந்து மனப்பூர்வமா பாவம் செய்தா மன்னிக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டைக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவராய் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. இன்றைக்கு கொரோனா என்கிற கொள்ளை நோய் தேசத்தை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே சொல்லாமல் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்திலே பயங்கரமான பூமி எதிர்ச்சிகளும் சோதர கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுதுதான் வாசற்படியிலே வந்திருக்கிறேன் என்று அறியுங்கள். என்னுடைய வருகையின் அடையாளம் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனி காலம் செல்லாது, இனியும் நாட்கள் வரும். இனி ஒரு 2 தலைமுறை நான் பார்ப்பேன், இல்லைன்னா 3 தலைமுறை பார்ப்பேன் நம்ம நினைக்க முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ரட்சியத்தினால், இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீ மனம் திரும்புவா என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார். உன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புவாயா? உன்னுடைய அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புவாயா? வேதம் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அப்ப புத்திமதிகளை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் புத்திமதிகளை காத்துக் கொள்கிறது கிடையாது. அநேக பெற்றார் சொல்லுவாங்க, டேய் இப்படி கெட்ட வழியில நடக்காத, நீ இப்ப மதுபானம் பண்ணாத, பிராண்டி ஷாப்புக்கு போகாத, சோத்திரம் நீ சோத்திரம் ஒரு நல்ல மனுஷனாய் வாழ்ந்து, நல்ல வேலை செய்து, இல்லைன்னா நல்லா படித்து, நீ நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு வேலையில வந்து நீ நல்லவனா இருக்க வேண்டும் என்றுதான் பெற்றார் விரும்புவார்கள். ஆனால் பிள்ளைகள் அதை கேட்கிறது கிடையாது. இன்னும் அநேக பிள்ளைகள் பெற்றாருடைய புத்திமதிகளை கேட்கிறது கிடையாது, சபைக்கு வருகிறது கிடையாது, சபையில வந்து தேவனுடைய வசனத்தின் கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போக்குறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இங்கே ஆண்டவர் நீதிமொழிகள் அந்த 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் மூலமாய், அந்த ஞானியின் மூலமாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று நீதிமொழிகள் 8:36 நாம் வாசிக்கிறோம். நான் சொல்லல, வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவரை வெறுக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? எவனோ அவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆண்டவரை வெறுக்கிறவன், சத்தியத்தை வெறுக்கிறவன் தன்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்ம அறிந்து வச்சுட்டு நம்முடைய சரீரத்தில் ஒரு காயத்தை யாரும் வருவித்துக் கொள்ளவே மாட்டோம். நம்ம அறிந்து வைத்து விட்டு நாம் ஒரு சோதனம், ஒரு அகாதமான ஒரு குழி, ஒரு குண்டு கிடக்கிறது, அந்த குண்டில யாரும் விழுந்து தத்தளிக்கவே மாட்டோம். நம்ம அறிந்து வைத்து விட்டு நீச்சல் தெரியலனா எந்த ஆற்றிலையும் குதிக்கவே மாட்டோம். நீச்சல் தெரிந்தால் நீச்சல் அடிக்கும்படியாய் குதிப்பார்கள். ஆனால் தெரியாம யாரும் அதை செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைக்கு பாவம் என்ன?
பரிசுத்தம் என்ன, சத்தியம் என்ன, அநீதி என்ன என்கிறதை நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆனால் நாம் இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம் அறிந்து வைத்துக்கிட்டு நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய மாட்டோம், சேதப்படுத்தவே மாட்டோம். ஒருபோது நீங்கள் சேதப்படக்கூடாது என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமோட அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாட்களில் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். ஆபகுக் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 2:5 அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன்வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டார். இது அருமையான ஒரு வசனம் பாருங்க. இது அகங்காரியாகி இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. இந்த அநேகர் எத்தனை புத்திமதி சொன்னாலும், எப்பா குடிக்காத, மதுபானம் பண்ணாத, உனக்கு ஹார்ட் பிரச்சனை ஆயிரும், லிவர் பிரச்சனை ஆயிரும், உனக்கு ஈரல் பிரச்சனை ஆயிரும். டாக்டர் நல்லா சொல்லுவாரு, இனி மதுபானம் பண்ணினா பிழைக்க மாட்டேன். கொஞ்ச நாள் அப்படியே பம்மி இருப்பான். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், மதுபானம் பண்ணக்கூடாது என்று சொல்லி, ஸ்தோத்திரம், மனநோய் ஆஸ்பத்திரி என்று ஒன்று இருக்கிறது, அங்கே மதுபானத்தை குடிக்க கூடாது என்று கிளாஸ் கொடுக்கிறார்கள். அங்கே 10 நாள் இருந்து கிளாஸ் எடுத்தவங்க உண்டு, 15 நாள் இருந்து கிளாஸ் எடுத்தவங்க, 1 மாசம் அங்கிருந்து கிளாஸ் எடுத்தவங்க உண்டு. எனக்கு தெரிஞ்ச அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க. 10 நாள் 15 நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அங்க 10,000 20,000 25,000 கட்டி அங்க எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இங்க வேற அங்க வெளியே வீட்டுக்கு. அப்ப மனைவி நினைக்கிறா, என் புருஷன் திருந்திட்டாரு, என் மகன் திருந்திட்டான், என் பிள்ளைகள் திருந்திட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா 1 மாசம் வரை அப்படியே போயிட்டு இருப்பாங்க, 2 மாசம் போயிட்டு இருப்பாங்க. 3ஆவது மாசம் வந்ததும் ஐயோ இவங்களுக்கு மினுமினுமினுமினா வந்துடுது, சோதரி எப்படிடா இதை கொஞ்சம் குடிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிளாஸையும் மறந்துடுறாங்க, தன்னுடைய புத்திமதிகளை மறந்துறாங்க. அங்கே போய் ரகசியமாய் போய் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சாராயத்தை நாடி குடிப்பவனே ஐயோ, தான் மட்டும் வாழ வேண்டும் சேர்ப்பவனே ஐயோ, நன்மையை தீமை என்று சொல்பவனே ஐயோ, கப்பர்நகூமே பெத்சாயிதாவே கோரோசீமே ஐயோ, ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ உனக்கு ஐயையோ, ஐயையோ உனக்கு ஐயையோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீ காலமே எழும்பி, ஏசாயா 5:11 சொல்லுகிறது, அதிகாலமே எழும்பி சாராயம் தன்னை சூடாக்கும் என்று குடித்துக் கொண்டிருக்கிறவரே உனக்கு ஐயோ. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இங்கே சொன்ன நாம் வாசித்த வேதம், இது அகங்காரியா இருக்கிறான், என்ன சொன்னாலும் கேட்படியே மாட்டான், என்ன சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டான். ஒரு சகோதரன் சொன்னா, பாஸ்டர் என்னுடைய சரீரத்துல உயிர் இருக்கிற நாள் வரையும் நான் மதுபானத்தை விடுகிறதாகவே இல்லை, நான் குடிச்சு 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 இஞ்சா செத்து மடிய போகிறேன். எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு துணிகரம். நான் வேதனையோடு சொல்றேன், சகோதரா உனக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது, அந்த ஆத்துமா நிலையேறப்பட்டது. ஆகவே நீ உன்னுடைய மதுபானத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் கொஞ்ச நாட்களுக்குள்ளே உன்னுடைய சரீரம் உருக்குலைந்து விடும். அகங்காரம் மனுஷனுடைய வாழ்க்கையில் அகங்காரியா இருக்கிறார். அவர் அகங்காரியா இருக்கிறாரே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. அந்த ஆத்மா வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயோ இவன் மனம் திரும்ப மாட்டானே, இவன் ரட்சிக்கப்பட மாட்டானே, இவன் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டானே, என்னுடைய ரகசிய பாவத்தை விட்டு விடவில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. திருமணமான சகோதரர்கள், திருமணமான சகோதரிகள் ஐயோ தகாத உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே குடும்பமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அநேக தற்கொலைகள், கொலைகள் இந்த
ராஜ்யத்துக்கு போக வேணும். அதோட சேர்ந்து கொஞ்சம் ஜனங்களை எப்படி ஆயில் இழுத்துட்டே போயிடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யத்துக்காக சாத்தானின் அநேக ஜனங்களை அகங்காரம் செய்து அகங்காரிகளாக மாற்றி துன்மார்க்கமாக மாற்றி குடிக்க வைத்து வெறிக்க வைத்து இன்றைக்கு நரக ராஜ்யத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவன் ஆத்மா வேதனைப்படுகிறது. ஆனால் அதே கீழ வசனம் அவருக்கு 2:5 சொல்கிறது, அவன் மதுபானத்தினாலே அக்கிரமம் செய்து குடித்து போதை ஆயிற்றுனா பின்ன மனுஷ இருதயம் அல்ல, மிருக இருதயம். ஆட வெட்டுற மாதிரி மாட வெட்டுற மாதிரி மனுஷனை வெட்டுறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளே ஆண்டவர் மனுஷ இருதயத்தை தந்திருக்கிறார். நன்மை தீமை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை தந்திருக்கிறார். பாவம் என்ன பரிசுத்தம் என்ன என்கிற அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த இருதயத்தை தந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்க மனம் திரும்புவீங்க. நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். உன் ஆத்துமா நஷ்டப்படுகிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் வீட்டில் இருக்க மாட்டான். மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க மாட்டான், பேச மாட்டான். இவன் வருகிற உடனே பிள்ளைகள் நடுங்க ஆரம்பிப்பார்கள். மனைவி சோதரம் உரைத்துக் கொண்டு ஒரு மூலையிலே ஒதுங்க ஆரம்பிப்பார்கள். அன்பு கிடையாது. தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமம் போகிறார். தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம். இந்த நாளில் ஆண்டவருக்கு நீ இடத்தை கொடுப்பாயானா ஆண்டவருடைய இருதயத்தில் வந்து உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். கொஞ்சம் போல வர வந்த உடனே அநேகர் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பிரச்சனை ஆன உடனே கொஞ்சம் குடிச்சாலாவது எனக்கு பிரச்சனை தீருமா, பிரச்சனை அதிகமாகும். உனக்கு சரீரத்தில் அநேக நோய்கள் கடந்து வரும். குடிச்சாலாவது கொஞ்சம் போதையில என்னுடைய கடன் பிரச்சனை மறந்திருப்பேனா, அதனால நீ குடிக்க நீ எங்கே சீட்டு கட்டுகிறேன்னா டாஸ்மார்க்கில் கட்டிக்கிட்டே இருக்கிற உன் வருமானம் எல்லாம் அங்கே போயிட்டே இருக்கும். கடன் இன்னும் அதிகமாகும். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் செய்தாராம். இன்னும் அநேகர் ஸ்தோத்திரம் பணம் சம்பாதிக்க வேண்டும். எப்படியாக சம்பாதிக்க வேண்டும்? நான் கந்து வெட்டியா, மீட்டர் வெட்டியா, ஸ்தோத்திரம் டெய்லி வெட்டியா, வார வெட்டியா, எப்படியாயும் கொடுத்து நான் பெரிய பணக்காரனாக வேண்டும். கொஞ்சம் எஸ்டேட்டை சம்பாதிக்க வேண்டும். கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஃபேக்டரி வைக்க வேண்டும். நல்ல வாகனம் எடுக்க வேண்டும். இப்படியே வட்டிக்கு கொடுத்து ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் வட்டி ஸ்தோத்திரம் கொடுக்கிறது பாவம், வட்டி வாங்குறதும் பாவம். இந்த நாள் அநேகர் அப்படியே செய்கிறாங்க. 5 பைசா 10 பைசா 20 பைசா 25 பைசா வட்டி வாங்கி அநேகர் சம்பாதிக்கிறார்கள். அது அநேகருடைய பெருமூச்சை கடந்து வருகிறது. அநேகருடைய வேதனை கடந்து வருகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளை எசேக்கியேல் அழகாக சொல்றாரு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் 18:23 ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினான். எசேக்கியேல் 18:13 வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினான், அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளை செய்தானே, அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். பாருங்க, அங்க அழகா சொல்ற ஸ்தோத்திரம். அப்ப வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினா அவன் பிழைப்பானா? எங்க ஸ்தோத்திரம் அந்த வட்டி ஸ்தோத்திரம் அநேகருடைய ஸ்தோத்திரம் வேதனைகளை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழி எசேக்கியேல் 18:23 சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, பிரியமில்லை. நீ துன்மார்க்கத்திலே சாகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நீ பாவத்திலே சாகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எசேக்கியேல் 18:32 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள். வருமானத்தை ஆண்டவர் தருகிற வருமானத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்துங்க. ஒரு பிசினஸை தொடங்குங்க, இல்லைன்னா ஒரு தென்னந்தோட்டத்தை வாங்குங்க, இல்லைன்னா ஒரு ரப்பர் தோட்டத்தை வாங்குங்க. அதில் உள்ள வருமானத்தை வச்சு நீங்க நன்றாக பிழைக்கலாம். ஆனால் அநியாயமாய் வட்டிக்கு கொடுத்து நம் வட்டி வாங்கி நம்முடைய சோதர பிள்ளைகளுக்கு அதை சம்பாதிக்கிறது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19 அதிகாரத்துல சகேயு என்ற மனுஷன் வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தான், கந்து வட்டி.
ஆனால் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்கு வந்தது. இயேசு எரியோக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, இயேசுவை காண வேண்டும். அவன் ஒரு இயேசு வருகிறதுக்கு வழியிலே முன்னாக சுற்றி ஓடி அவர் வருகிற வழியில ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அந்த காட்டத்தி மரம் அடர்த்தியான மரம். அந்த மரத்தில் ஏறி இயேசு என்னை காணக்கூடாது, நான் இயேசுவை காண வேண்டும். இவன் ஓடுகிறதையும் இவன் எந்த மரத்தில் ஏறுகிறதையும் இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒருவேளை நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். 4 சுவருக்குள்ளே நீ செய்கிற காரியம் பாவத்தை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். உன்னை உருவாக்கிற தேவனுக்கு தெரியும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் சகையு ஏறின மரத்தின் பக்கத்தில் இயேசு வருகிறார். இயேசு நின்றால் பொதுக்கூட்டம், இயேசு கடந்து போய்கொண்டே இருந்தால் திரள் கூட்டம். அநேக ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு நின்று அவனை அண்ணாந்து பார்த்து, சகையுவே நீ இறங்கி வா, காட்டத்தி மரத்தில் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எவ்வளவு பயந்து நடுங்கி இவன் இறங்கி வருகிறார். எல்லா மனுஷனும் சகைவுக்கு தெரியும், சகைவு எல்லாருக்கும் தெரியும். இவன் வட்டி கொடுக்கிறவன், கந்து வட்டி கொடுக்கிறவன், மீட்டர் வட்டி கொடுக்கிறவன். இவன் பாவியாய் மனுஷன் இருக்கிறானே, இந்த பாவியான மனுஷனத்தில் இவன் தங்க போகிறான் என்று எல்லாரும் மனசிலே வேதனைப்பட்டார்கள். இயேசு சொன்னார், சகைவே இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நடுங்கி, ஆண்டவரே வாங்க. அப்பதான் சொன்னான், ஆண்டவரே யாரிடத்தையாலும் நான் இரட்டத்தனையாய் வாங்கினது உண்டானால் 4 திருப்பி கொடுக்கிறேன். ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அந்த வீட்டிலே கடந்து சென்று சொன்னார், சகைவே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய உள்ளத்திலே வரும் பொழுது இயேசு இல்லத்திலே வருவார், உன் வீட்டிலே ரட்சிப்பு உண்டாகும். இந்த வார்த்தைகளாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த பகல் வேளைக்காக துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்தை பேச, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சந்தியும், ரட்சியுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாத இருக்கிற ஜனங்கள், சகோதர சகோதரிகளுக்காய், தாய் தகப்பன்மாருக்காய், தங்கச்சி தம்பிக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. இந்த ரட்சிப்பை அறிந்து ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளையாய் வாழ, உடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? ஆண்டு ஒருபோதும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதபடி ஆதாயம் செய்து கொள்ள கிருபை தாரும். உடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், பெரியவர்களுக்காய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிறுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்படுகிறது நமக்கு விருப்பம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து பிள்ளைகளாய் மாற்றி, ஆண்டவரே ஆத்தும ரட்சிப்பையும் சரீர ரட்சிப்பையும் பெற்று நித்திய ஜீவனுக்கு நேராய் கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் வைத்தியசாலைகளிலும், மெடிக்கல் காலேஜிலும், ஆண்டவரே வீடுகளிலும் வேதனையோடு இருக்கிறதை ஆண்டவரே நீங்க அறிகிறேன். வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தேசத்துல இந்த நாளிலே பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய் ஆண்டவரே அநேக சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவளை ஆண்டவர் ரட்சிங்க, அவளை சந்திங்க. இந்த கொள்ளை நோயிலிருந்து அவளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய காயப்பட்ட கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வருவதாக ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாதபடி உம்முடைய இயேசுப்பா உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அற்புத சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஓ, நான் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதி, சுகர் வியாதி, ஆண்டவரே பிளட் கேன்சர், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இன்னும் பலவிதமான வியாதிகள், கண் பார்வை இல்லாதபடி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹார்ட் பிரச்சனையோடு பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஹார்ட் இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடைவதாக, ஹார்ட் சீராய் இயங்குவதாக. கிட்னி பலவீனமாக இருக்கிற கிட்னி இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடைவதாக. சுகர் மாறி போவதாக, அல்சர் மாறி போவதாக. ஆண்டவரே லிவர், ஆண்டவரே அடைபட்டிருக்கிற லிவர் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. இன்னும் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடன் அடைக்க
ஆண்டவரே, பிசினஸ்ல தோல்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வேலை வாய்ப்பை கட்டளை இடுவீராக, பிசினஸை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளில் படுத்த படுக்கையில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், ஆண்டவரே, பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே கிடந்த மனுஷனுக்கு நீர் அற்புதம் செய்தவரை எழுந்து நடக்கப்படுகிற தெய்வம், இந்த படுக்கையிலிருந்து விடுவித்து என் பிள்ளைகளை எழுப்பி விடுவீராக. உம்முடைய அற்புத கரம் நீட்டப்படுகிற அன்புக்காய் நன்றி. நீங்க தொடுகிற அன்புக்காய் நன்றி. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.